கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பயங்கரமான அலை அடிக்கிறது போன்ற ஒரு சூழ்நிலைகள்ல நீங்க இருக்கலாம். என்ன செய்வதென்று திகைத்து போய் நிற்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் அதை அதட்டுகிறார். இறையாதே, அமைதலா இரு என்று சொல்லி அதை அதட்டுகிறபடியினாலே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த கரையை எட்டி பிடிக்கணுமோ அந்த கரைக்கு தேவன் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்பதுதான் உண்மையாகும். அந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். சீஷர்கள் இயேசு கூட படகுல பயணம் பண்ணும்போது அங்க பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதன் மேல மோதுதான். ஆனா இயேசுவோ கப்பலின் பின்னணியத்துல அவர் தலையணை வைத்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர் அடுத்த நிமிடம் எழும்பி அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். உடனடியா இயற்கை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ இன்றைக்கு இவ்வளோ பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார் என்று கொலோசியர் 1:27 நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கும் இதே வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்களாய் நம்மை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ நம்ம இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து இதே வார்த்தையை நாம் சொல்லும்போது நமக்கு எதிராக நிற்கிற எல்லா சூழ்நிலைகளும் அது அடங்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி இயேசு கேட்கிறத பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை நம்ம கூட அந்த சூழ்நிலையில இருந்தா நமக்கு நிச்சயம் பயந்திருப்போம். ஏன்னா கப்பலையே படகையே மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு அங்க புயல் அடிக்குது. ஆனா அந்த இடத்துல இயேசு கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அப்போ அவருக்கு தெரியும் தன் பிதா யார், தன் பிதாவினுடைய அன்பு எப்படிப்பட்டது, என்ன நடந்தாலும் என் பிதா என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அவர் அறிந்து வைத்திருந்தார். ஆனால் சீஷர்களுக்கு அந்த தேவனை குறித்ததான அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாதபடியினால அவங்களுக்கு பயங்கள் உண்டானதை பார்க்கிறோம். மேலும் யோபு 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமரப்பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். சங்கீதம் 107:29 பார்க்கிறோம், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. இப்படியே சொல்லி கொண்டு வருகிற தேவன் இதே மாதிரி எத்தனையோ வார்த்தைகளை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். மேலும் சங்கீதம் 46:9 சொல்லுகிறது, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறாராம். இன்றைக்கு உங்களுக்கு எதிராய் வந்த எழும்பின எல்லா யுத்தங்களையும் அவர் ஓய பண்ணுகிறாராம். அவர் உங்களுக்கு எதிராய் எய்யப்பட்ட எல்லா வில்கள் ஈட்டிகள் எல்லாவற்றையும் முறித்து போடுகிறார், ரதங்களையும் சுட்டெரிக்கிறாராம். இதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் 46:10-11 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அப்போ இப்படிப்பட்ட இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் யுத்தங்கள் ஓய வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, நம்ம அமர்ந்திருக்கணும், ரெஸ்ட்ல இருக்கணும். அவரே தேவன், அவர் சேனைகளின் தேவன், அவர் எனக்காக யுத்தத்தை செய்து முடிப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம இருப்போமானால் இன்றைக்கு நமக்கு எதிராய் வந்த எல்லா கொந்தளிப்புகளும் அடங்கும் என்பது சத்தியம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான காலை வேளையில கூட கர்த்தாவே இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்ன எதிரான கொந்தளிப்புகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து இயேசுவின் நாமத்தில் இறையாதே, அமைதலாய் இரு என்று சொல்லி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இன்றைக்கே அந்த பிரச்சனைகள் அப்படியே அடங்கி போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர்
பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் அப்பா. அப்பா, எல்லா யுத்தங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பின எல்லா யுத்தங்களையும் இன்றைக்கு நீர் ஓய பண்ணுகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் நீர் அப்பா ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய சேனை எங்களுக்காக செயல்படுகிறதை நாங்கள் நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்து ஒரு அந்த கொந்தளிப்புகளை அமர்த்தி அப்பா யுத்தங்களை நீர் ஓய பண்ணுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.